இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் ஆகியவை நிலைத்தன்மையின் நங்கூரம். பிரதமர் வர்ணனை. ஆசியான் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றமான GCC ஆகியவை பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு நங்கூரமாகவும் முக்கிய கேந்திரமாகவும் விளங்குகின்றன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழ் மாலை சூட்டினார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் 2வது நாளான இன்று செவ்வாய்க்கிழமை ஆசியான் தலைவர்களுடனான விவாதத்தின் போது பேசிய டத்தோஸ்ரீ அன்வார், ஆசியான் கூட்டமைப்பு துடிப்பாக செயல்படுவதற்கும் சரியான வழித்தடத்தில் செல்வதற்கும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு பிராந்திய அமைப்பாக விளங்குவதற்கும் இந்த ஒத்துழைப்பு அவசியமாகும் என்றார். ஆசியான் மற்றும் GCC உறவு பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் மீள்தன்மையை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்ற முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். PKR கட்சியின் பிரச்சார பீரங்கி என்று வர்ணிக்கப்பட்டுள்ள கட்சியின் முன்னாள் தலைவர் ரஃபீசி ரம்லிக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபீசி ரம்லியை கொத்திக்கொள்ள பரிகாத்தா நேஷனல் காத்திருக்கும் இவ்வேளையில் அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் அல்லது மத்திய செயலவை உறுப்பினர் என்று ஏதாவது ஒரு பொறுப்பில் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை PKR கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களை கட்சியின் தேசிய தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் சந்திக்கவிருப்பதை கட்சியின் முதலாவது உதவி தலைவரும் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாருமான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி உறுதிப்படுத்தினார். ரஃபீசியின் பங்களிப்பு குறித்து அந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலின் வாட்ஸ்அப் ஊடுருவப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக சைஃபுடினின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அனாமதேய நபர்களால் சைஃபுடினின் வாட்ஸ்அப் ஊடுருவப்பட்டு இருப்பதால் அந்த புலனத்தில் வெளியிடப்படக்கூடிய செய்திகளை தவிர்க்குமாறு அவரின் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக பணம் அல்லது சந்திப்பு தொடர்பாக வெளியிடப்படக்கூடிய செய்திகளில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவரின் சிறப்பு அதிகாரியிடம் 1000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக 2 போலீஸ்காரர்கள் ஜார்ஜ் டவுன் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 46 வயது ஷாரிசால் அலி, 34 வயது காப்ரல் ஃபட்சில் ஜமாலுடின் என்ற 2 போலீஸ்காரர்களும் கடந்த மார்ச் 14ஆம் தேதி அதிகாலை 2:25 மணியளவில் பினாங்கு ஜலான் அன்சோன் என்ற இடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை அவ்விரு போலீஸ்காரர்களும் மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். தனது மனைவிக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு அனைத்து குத்தகைகளையும் கொடுத்ததாக நெகிரி செம்பிலான் மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையின் உதவி இயக்குனர் ஒருவர் செரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 50 வயது ரோஸ்லி பிலூஸ் என்ற அந்த உதவி இயக்குனர் நீதிபதி டர்மா ஃபிக்ரி அபு அடாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி செரம்பானில் உள்ள நெகிரி செம்பிலான் மாநில இளைஞர் விளையாட்டுத்துறை அலுவலகத்தில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அந்த உதவி இயக்குனர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். தங்களது 12 வயது மகளை கொடுமைப்படுத்தி உடல் ரீதியாக காயங்கள் விளைவித்ததாக ஒரு தம்பதியர் பினாங்கு பலேபுலாவ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். 47 வயது சியூ கொக் வான் மற்றும் 49 வயதுடைய அவரின் மனைவி மா வாய் பெங் ஆகியோர் நீதிபதி அசால் ஃபாரிஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன.
கடந்த மே 18ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் பயான்லபாஸ் அருகில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் அந்த தம்பதியர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த தம்பதியர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். கில்லான் பண்டமாரான் புலாவ் இண்டா தொழிற்பேட்டை பகுதியில் நிகழ்ந்த மிகப்பெரிய கேபிள் திருட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் 5 கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் அந்நிய நாட்டவர் என்று தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரம்லி காசா தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணியளவில் 46 வயதுடைய நபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து இந்த கேபிள் திருட்டை போலீசாரால் முறியடிக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது தொழிற்சாலைக்கு அருகில் சந்தேகத்திற்கு இடமாக சில நபர்கள் சுற்றித் திரிகிறார்கள் என்று அந்த நபர் தந்த தகவலை தொடர்ந்து போலீசார் உஷாரானதாக ACP ரம்லி காசா கூறினார். 25க்கும் 44 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.